Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 5th March. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வீக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படியும் வந்து ஃபர்தர் வீக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,700 780 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு இப்படி இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு டே டைம் ஃப்ரேமில் கிடச்சது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு டே க்ளோஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,990க்கு மேலே போயிருச்சு. ரவுண்ட் லெவலாக 42,000 வச்சுக்கலாம். ஸோ 40,000க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 44,000 அந்த மாதிரி ஆல் டைம் ஹைக் போகிற சான்ஸ் இருக்குது. ஒன்லி டே க்ளோஸ் வச்சாதான், சரிங்களா? பட் ஃபார் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்தராக வந்து இந்த லெவல்ஸை ட்ரில் டவுன் பண்ணிவிட்டு அதாவது டாப்லேருந்து பாட்டம் அப்ரோச் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலேருந்து 1 hour டைம் ஃப்ரேம் போக போகிறோம். 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து 50 minutes போக போகிறோம். அண்ட் 50 minutes டைம் ஃப்ரேமில் தான் இன்ட்ராடே நம்ம பண்ண போகிறோம். ஆல் 5 minutes நீங்கள் போய்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்குது டே டைம் ஃப்ரேமில், சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக வந்து நான் 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கோ அந்த இடத்த வந்து நான் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ரீவியஸ் சப்போர்ட் விச் இஸ் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் வந்து நமக்கு கீழே வந்துச்சு. ஸோ ரீடெஸ்ட் எங்கே பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. இப்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் வந்து நமக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஐடியலாக வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து தான் கீழே வரதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது கீழே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து அது பிரேக் பண்ணணும், சரிங்களா? ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 minutes டைம் ஃப்ரேம் போக போகிறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து 50 minutes டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ இந்த லெவல் ட்ரைங்ஸை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 minutes டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்கை வந்து நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகும், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,150. ஸோ 41,150 கீழே மார்க்கெட் நாளைக்கு வந்துருச்சு, ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் டெம்பரரியாக எது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,950 900 வரைக்கும் மறுபடியும் வந்து மார்க்கெட் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 points மூவ்மெண்ட் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் கொடுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே போகலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 900ல் வந்து ஒரு ஹால்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கொஷன்ஸை வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம், சரிங்களா? ஸோ அதுவே வந்து மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 41,400 அதாவது 41,400 ரவுண்ட் லெவலை வந்து பிரேக் வச்சிருச்சு, நமக்கு வந்து ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் லெவல் வந்து 41,600. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் இமீடியட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,600 தான் வந்து நெக்ஸ்ட் இமீடியட் லெவல், சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் நம்ம வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் லெவல் பார்த்தீங்கன்னா 41,600 வரைக்கும் போகும். அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் 42,000 வரைக்கும் போகும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கேண்டில் வந்து இம்பல்ஸ் மூவ் நடந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இம்பல்ஸ் மூவ் வந்து இந்த ஏரியாவில் நடந்தனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ புல் பேக் வரதுக்கு 41,150 பிரேக் பண்ணோம். பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 4800 ஆர் 4900 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் புஷ்லேயே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாது மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டே ரெசிஸ்டன்ஸ், சரி, டே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகலாம், அல்லது இந்த ஸ்விங் பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ கன்சல்டேஷன் ஆகலாம், அப்படி இல்லை வந்து டெம்பரரியாக மறுபடியும் வந்து 41,400 டச் பண்ணிவிட்டு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் டபுள் பாட்டம் ஃபார்ம் மோஸ்ட்லி ரேஞ்ச் ஆகிறது தான் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும். எப்போ நம்ம செல் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,150 கீழே வந்தால் மட்டும் தான் நம்ம செல் என்ட்ரி பண்ணுவோம். அதுக்கு நடுவில் நம்ம வந்து செல் என்ட்ரி பண்ண முடியாது, சரிங்களா கைஸ்? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. பட் நம்ம இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கிறனால நமக்கு வந்து 2 க்ளூ இங்கே இருக்குது. ஒன்று வந்து டே ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 hour ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும். ஸோ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பண்ண போகிறோம். செல்லிங் பண்ண நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 4900. ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.